சின்ன வயசுலேருந்து வரேன், ஒரு 45 வருஷமா. நான் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு 40 வருஷமா வரேன். 100% டெய்லி வர்றவங்க தான். நான் கேஷ்ல உட்காரும்போது அனா பை காலனா அரைனாலாம் இருந்தது. நிறைய சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், எடுத்துட்டா போகிறோம், நல்லா கொடுப்போம் மக்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டா டிடிகே ரோட்டில் இருக்க ராஜேஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 1942 வந்து இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 85 வருஷம் கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓஜி ஃபுட் ஸ்பாட், அதாவது விண்டேஜ் ஃபுட் ஸ்பாட் வந்து அப்பப்போ வந்து நம்ம கவர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதில் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இது. இங்கே உள்ள போயிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசும்போதும் சரி, அந்த ஹோட்டலை பார்க்கும்போதும் சரி, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு 45, 50, 60 அந்த ஏஜ் குரூப் தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ், அதாவது ரொம்ப வருஷமா சாப்பிடக்கூடிய ஒரு ரெகுலர் கஸ்டமரை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இது. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்திருக்கேன். ஆக்சுவல் கிடைக்கக்கூடிய அந்த இட்லி, பூரி, பொங்கல் வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன யூனிக்காக இருக்குது அப்படின்றத எல்லாமே இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். எங்க அப்பா 1942 இந்த ஹோட்டல ஆரம்பிச்சார். எங்க ஹோட்டல ரொம்ப எல்லாருமே 190% டெய்லி வர்றவங்க தான். ரெகுலர். எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து இட்லி சாம்பார், பீட்ரூட் அல்வா எங்கேயுமே கிடைக்காது, கேரட் அல்வா கிடைக்கும், பீட்ரூட் அல்வா எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் பரோட்டா ரொம்ப பேர் போனது. நான் சாப்பிட்டது இல்லை, எனக்கு மைதா ஆகாது. எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு. அதனால அது பரோட்டா எங்க ஊர்ல, எங்களுக்கு உடுப்பி ஊர், அந்த ஊருக்கு போனாலும் இங்கேருந்து பரோட்டா கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் குலோப் ஜாமுன் எங்களோட பியூர் கோவால போடுறது, வேற காஃபி, தோசை, நெய் பொங்கல் எல்லாம் மாதிரி தான் இருக்கும். எங்க அப்பாவது தொழில் இது. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்படியே பழக்கமாச்சு. நான் கேஷில் உட்காரும்போது அனா பை காலனா அரைனாலாம் இருந்தது. அதனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் கணக்கு போடுறதுனால கணக்கில் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு. அது கூட்டல் கழித்தல் வகுத்தல் அதுதானே கணக்குங்கிறது. அப்போ ஸ்கூலில் நீங்கள் வந்து கணக்கில் ஃபஸ்ட்? ஆமாம், கணக்கில் ஃபஸ்ட். 100க்கு 100 தான். போட்டோன்னு டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி 72 எங்கள் தவறி போனார். அதுக்கப்புறம் நானும் என் அண்ணனும் இது வரைக்கும் நடத்திட்டு இருந்தோம். முழு ஆர்வத்தோடு பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. எங்களுக்கு முக்கியமான கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஏரியா சுற்றி இருக்கிற இஸ்லாமியர்கள். முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு வேறு எங்கேயுமே பிடிக்கல, இங்கே தான் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடமை விட்டுருக்கோம். காரெல்லாம் லிமிட்டாக தான் இருக்கும், காரமே இருக்காது. சாப்பாடுலையும் அப்படி தான், காரெல்லாம் இருக்காது. எல்லாமே டாப் கிளாஸ் தான், செகண்ட் கிளாஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே ஹை கிரேட். ஆயிலும் சரி, ப்ரொவிஷன்ஸும் சரி, எல்லாமே பியூர். அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். விலைகள் நாமினல். எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் விலையேற்றமாக நிறைய சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், எடுத்துகிட்டா போகிறோம், நல்லா கொடுப்போம் மக்களுக்கு. எங்களை நம்பி வராங்க. நல்ல ஃபுட்டு கொடுப்போம். நல்ல நமக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைச்சா போதும், நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் அதில் போகிறோம். அதோட கொஞ்சம் அதிகமாக சேமிப்பு இருக்கும். கொஞ்சம் தான், ரொம்ப அதிகமான சேமிப்பு கிடையாது. நிறைய பேர் யாரும் சொல்லிட்டு தான் இங்கே வருவாங்க. இங்கே பக்கம் போகிறீங்களா, ராயப்பேட்டை ராஜேஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க டிடிகே ரோடில் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்து இங்கே சொல்லி அனுப்பிச்சாங்க, அதே மாதிரி வந்தோம், அதே மாதிரி நல்லா இருக்கும். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. யாருமே உங்கள் வீட்டில் உங்கள் கடையில் சாப்பிட்டு வயிறு ஆச்சு ஏதாச்சும் சொன்னதே கிடையாது. கஸ்டமர்ஸும் எங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையோ வந்து சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துட்டு போங்க. உங்கள் காசுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டியாக நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்ட்டாக கொடுப்போம். என் பேர் மணி. நான் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த சரௌண்டிங்லேயே இந்த ஹோட்டல் ராஜேஸ்வரி இஸ் ஃபேமஸ். பட் லாஸ்ட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து திரும்பி போயிட்டாங்க. பட் எங்கள் குவான்டிட்டி இஸ் குட், நல்லாயிருக்கும். பட் இங்கே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் அந்த டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப நான் லைக் பண்ணி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மசால் தோசை. ஆனால் அது ஒரு காலத்தில் கம்மி ரேட்டும் பெருசாக இருக்கும். பட் எனக்கு ரேட் ஜாஸ்தி, பட் ஓகே அந்த குவாலிட்டி இருக்குது. பட் நான் 8 வயசுலேருந்து இங்கே தான் சாப்பிட்டு இருக்கேன். ரெகுலராக வருவோம், ரெகுலராக சாப்பிடுவோம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட்டோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம், வயிறு பூசம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கோயிங் ஆன். எனக்கு இப்போ 52 வயசு ஆகுது. ஸோ கண்டினியூவாக நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. என் பேர் ஜாகிர் ஹுசேன் சார். சின்ன வயசுலேருந்து வரேன், ஒரு 45 வருஷமா. ட்ரெடிஷ்னலாக இருக்கும், நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் டைஜஷன் ஆகிடும். குவாலிட்டி, குவான்டிட்டி, ஹைஜீனிக்காக இருக்கும் எல்லாமே. என்னுடைய ஃபேவரட் பொங்கல், மெதுவடை எல்லாமே ஃபேவரட் தான். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணும். இது நல்லா இருக்கு, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. எல்லாமே பழைய காலத்து எங்கள் தாத்தா வச்சிருக்க மாதிரி அப்படியே டேபிள் சேரு எல்லாமே அப்படியே தான் இருக்குது.
அதே தான். அதனால நான் எப்பவுமே ரெகுலராக இங்கே வந்து வாங்கிட்டு போவேன். எதுனாலும் வடகறி எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கு. ரீசனபிள் ப்ரைஸ் மோஸ்ட்லி. எனக்கு எல்லாமே ஃபேவரட் தான். மோஸ்ட்லி வடகறி எங்கள் அம்மா தாத்தா பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால எல்லாமே அதே டேஸ்ட்டு தான். சாப்பாடு நல்லா இருக்கு. இட்லி தான் விரும்பி சாப்பிடு. எவ்வளோ வருஷமா வரீங்க? நான் வந்து ஒரு 40 வருஷமா வரேன். 40 வருஷம். இது உள்ள 40 வருஷமா வரேன் சார். வாரத்துக்கு 2 நாள் வந்துடுவீங்களா? இல்லை டெய்லி வரும். முகாபலபத்தில் பந்தல் வேலை பார்க்குறேன். டெய்லி வருவாங்க. வெளியெல்லாம் போனவங்க அவ்வளோ பிடிக்காது. இங்கே சாப்பிடுவோம். அது பழக்கம் ஆகி போச்சு எனக்கு. 60 70 வருஷம் ஆச்சு இது உள்ள வந்து. இது எல்லாத்துக்கும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூட எல்லாம் சாணம் போட்டு கொடுத்தேன். இதை கட்ட சொல்ல. ஆனால் அது வருஷம் தெரியாது எனக்கு. ஓகே, ஃபைனலாக வந்து உங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 2 பீஸ் இட்லி, ஒரு வடை, கூடவே சாம்பார், தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னோடய ஃபேவரட் சாம்பார் வடை. இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தேன் ஒருத்தர் வந்து ஒரு 2 சாம்பார் வடையை நல்லா மிதக்க விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். பார்த்தோன்னே டெம்ட் ஆகிடுச்சு. அதுவும் நல்ல ஊறி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பராக ஒரு நல்ல சாம்பார் நிறைய ஊற்றி மேலே அந்த வடையை போட்டு அந்த ஆனியன்ஸ் ப்ளஸ் அந்த கொத்தமல்லிலாம் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சாம்பார் வடையிலேருந்து போயிடலாம். சாம்பார் வடையை நல்லா இப்படி உடச்சி விட்டு அஸ்யூஷுவல் எப்போவும் போல் அப்படியே நல்லா உள்ளே ஃபுல்லாக அந்த சாம்பார் இறங்கின உடனே இந்த சாம்பார் வித் ஆனியன் அந்த கொத்தமல்லியோடு எடுத்து ஒரு பைட். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஊறிக்குன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஒரு 20% ஊறிங் தான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இதுவும் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பராக இருக்குது. இந்த சாம்பார் நல்லா அரைச்சி ஊற்றின சாம்பார் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அந்த மெதுவடையோட காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை சாம்பாரோட முடிஞ்சு ஆல்மோஸ்ட் பாதி. நெக்ஸ்ட் வந்து இட்லி ட்ரை பண்ணிடலாம். இட்லி அண்ட் மெதுவடை. ஸோ இட்லி போகிறதுக்கு முன்னாடி அந்த மெது வடை இருக்குல்ல, அதை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். சரி, எனிவே சாம்பாரில் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இருந்தாலும் ப்ளைனாக எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணல. அதான் நல்லா முறுன்னு இருக்குது. அதை கையில் பிடிக்கும் போதே நல்லா ஃபீல் ஆகுது. டேஸ்ட் எப்படின்னு பாரு. மெதுவடை சும்மா சொல்லக்கூடாது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, மெதுவடைன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம மெத்துன்னு சூப்பராக இருக்குது. சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. இந்த தனியாக சாப்பிட்றதும் சூப்பராக இருக்குது. இது அந்த தேங்காய் சட்னியோட எப்படின்னு டேஸ்ட் பண்ணணும். தேங்காய் சட்னி வேறு லெவலில் இருக்கும். நல்லா அந்த எடுத்து பச்சை மிளகாலாம் சின்ன நறுக்கி போட்டு ஒரு லைட்டான அந்த காரத்தோட வடையோட சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் இட்லி. நல்ல ஒரு தின்னாக தான் போட்டிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது அந்த பதம் வந்து நல்லா ரவையாக அரைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சாம்பாரை மேலே ஃபுல்லாக டாப்அப் பண்ணிட்டு அப்படியே சாம்பாரை ஃபுல்லாக மேலே ஊற்றி விட்டு சாம்பார் நல்லா இப்படி பரட்டி விட்டு அப்படியே போயிட்டு சாம்பார் தான்ப்பா நின்று பேசுது. இட்லியோடையும் செம்மையாக இருக்குது. இட்லியுமே நான் சொன்ன மாதிரி லைட்டாக அந்த ரவையாக அரைச்சி சூப்பராக பண்ணிடுறாங்க. இது அந்த சட்னியோட இந்த சட்னி சாம்பார் ரெண்டுத்துலேயும் மிங்கிள் ஆயிடுச்சு. அப்படியே பரட்டி விட்டு இட்லி வித் சாம்பார் அண்ட் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட பரோட்டா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அது ட்ரை பண்ணிடுச்சு. சூப்பர் பரோட்டா. இது மட்டும் தான், குருமா மட்டும் தான் தருவீங்களா? சட்னி அது வேண்டாம். இது இந்த பரோட்டாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பெரிய சைஸ் பரோட்டா. அதே மாதிரி 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிளேட் சாப்பிட்டாலே போதும், ஃபுல்லாக வயிறு. ஸோ நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாகவே இருக்காப்புல பரோட்டா. இது கூட வந்து வெஜிடபிள் குருமா அண்டு தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த வெஜிடபிள் குருமாவோட எப்படிங்க டேஸ்ட் பண்ணேன். அந்த குருமா வந்து நல்லா அப்படி கலக்கி விட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு அப்படி மேலே அப்படியே ஊற்றி விட்டு செம்மையாக இருக்காப்புல அந்த குருமா பார்க்குறதுக்கு. நல்லா மெத்துன்னு இருக்குங்க பரோட்டா. அப்படியே அந்த குருமாவோட செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கு. ஒரு நேரம் உள்ள சரியாக வெந்திருக்காதோன்னு நினச்சேன். உள்ள வரைக்கும் பக்காவாக வெந்திருக்கு. இன்னொரு பைட் போயிடலாம். நல்லா அந்த குருமா வள்ளி செம்மையாக பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட்டு. மெயினாக சொல்கிறது என்னென்னா அந்த சாஃப்ட்னஸ் தான். அந்த ஒவ்வொரு பைட்லேயும் அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகுது. வித் அந்த குருமாவோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது.
என்னடா இவ்வளோ பெரிய பரோட்டாவாக இருக்குது, 2 பீஸ் வச்சுருக்காங்களே, ரொம்ப ஹெவியாகிடும்னு நினச்சேன். பட் பார்க்குறது தான் அப்படி இருக்குது, சாப்பிட்றதுக்கு அப்படி இல்லை. ஒர்த்து. யாராவது பரோட்டா பிரியர்கள் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. தேங்காய் சட்னியோட இருக்கு மாத்திரம் ஃபைனாக. என்னடா பரோட்டாக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் எப்படி இருக்கும், சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து தேங்காய் சட்னியோடு எடுத்து அந்த ஓனர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி பரோட்டா வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் தோசை போயிடலாம். அவங்களோட பொங்கலும் வந்துருச்சு. பொங்கலுக்கு அவங்க கொடுத்துருக்க குவான்டிட்டி இதுதான், அவங்க கொடுத்துருக்க குவான்டிட்டி. ஸோ டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறாங்க. நல்லா நெய் மிதக்க இருக்குது. இது லைட்டாக அமுக்குனாலே அப்படியே அந்த நெய்லாம் வந்துட்டு போகிறப்பல வெளியே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கரண்டி பொங்கலோட குவான்டிட்டி காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் வைக்கிறாங்க. பட் ஆனால் நெய் அள்ளி ஊற்றிருக்காங்க பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அமுக்கும் போதே அது நெய் அப்படியே தனியாக வரப்பில் வெளியே. ஃபஸ்ட்டு இதோட சாம்பார் மேலே டாப் பண்ணிவிட்டு அப்படியே மென்மையாக இருக்காப்புல பொங்கல். அந்த சாம்பாரோடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான், கரைஞ்சிட்டாப்புல நல்லா இருக்கு. நெய் வாசம் நல்ல ஒரு பக்காவாக குக் பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. சட்னியோட எப்படி பார்க்கலாம். தேங்காய் சட்னி பொங்கல். தேங்காய் சட்னியும் சரிங்க, சாம்பாரும் சரிங்க. வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி நல்லா அள்ளி ஊற்றி சாப்பிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ரோல் பண்ணுது. இட்லிக்கும் சரி, வடைக்கும் சரி, பொங்கலுக்கும் சரி, சூப்பராக இருக்குது காம்பினேஷன். நெய் மசால் தோசை சூப்பர். ஸோ நெய் மசால் தோசை கேட்டவுடனே நல்ல பெரிய சைஸ் தட்டில் நல்ல பெரிய சைஸ் தோசையாக போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து சொல்கிறது தான், எப்போ ஆரம்பிக்கும் போதே அந்த சென்டர் பீஸை பிச்சு எடுத்திங்கன்னா தான் அதில் வந்து அந்த ஃபில்லிங்கும் சரி, அந்த நெய்யும் சரி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மசாலாவோட அந்த சென்டர் பீஸை அப்படியே பிச்சு டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. இந்த மசாலா கடலப்பருப்பு, ஆனியன்ஸ் நல்லா தூக்கலாக போட்டு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணிக்கிறாங்க. வெறுமனே அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்குது. தோசையும் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அப்படியே அந்த மசாலா வித் சாம்பாரோடு எப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா வித் அந்த சாம்பார் தோசை. இவ்வளோ வருஷமாக ஒரு ஹோட்டலை ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டேஸ்ட்டு, குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கலன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமரே பல வருஷமாக வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்காக மாதிரி ஒர்த்து. இந்த தேங்காய் சட்னி அதையும் மிஸ் பண்ண வேணாம். தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் ஒரு செம்ம காம்பினேஷனு. தோசை வித் தேங்காய் சட்னி நல்லா பரட்டி விட்டு லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். வேறு லெவல். தோசை பக்காவாக போட்டு எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நெய் தூக்கலாக போட்டு நல்ல முறுமுறுன்னு ஒரு சைடில் லைட்டாக ஒரு சைடில் பதமாகவும் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. சட்னியோட காம்பினேஷன் இது உருளைக்கிழங்கோடு சூப்பராக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உட்காந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்வீட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பீட்ரூட் அல்வா அண்டு குலாப் ஜாமுன் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த குலோப் ஜாமுன் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். கட் பண்ணோன்னே தனியாக வரப்பில் அந்த ஜீராவோடு அப்படியே அள்ளி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்படியே கரையிறப்பில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பீட்ரூட் அல்வா. இந்த பீட்ரூட் அல்வா நல்லா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. முந்திரி பருப்புலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த பீட்ரூட் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அந்த ஸ்வீட்னஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அந்த மெதுவடை, இட்லி, நெக்ஸ்ட் வந்து அந்த பரோட்டா மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் அந்த தோசை, மசால் தோசை, அதுக்கப்புறம் வந்து இந்த பொங்கல் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த டெசர்ட்டும் வந்து நல்லா இருக்குது. நிறைய இடத்துல இது மாதிரி கிடைக்காது பீட்ரூட் அல்வா. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன, இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.